முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில், தமிழ்நாடு ஆளுநர் ரவி நிறுத்தி வைத்த 10 மசோதாக்கள் சட்டமாவதாக தமிழ்நாடு அரசின் அரசிதழில் கம்பீரமாக அறிவிக்கப்பட்டு விட்டது. உச்சநீதிமன்றம் வழங்கிய மாபெரும் தீர்ப்பின் அடிப்படையில் இது நடந்துள்ளது என்று பெருமிதம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஆளுநர் கையெழுத்து இல்லாமல் 10 மசோதாக்கள் நிறைவேறியது என்ற மகத்தான சாதனையை செய்துவிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்று முரசொலி நாளேடு புகழாரம் சூட்டியுள்ளது. ஆளுநரால் நிறுத்தி வைக்கப்பட்ட 10 மசோதாக்களுக்கு சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்து தீர்ப்பு வழங்கியிருந்தது என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, அரசமைப்பு சட்டம் 142வது பிரிவின்படி உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட மசோதாக்களை ஒப்புதல் தரப்பட்டவையாக நாங்கள் அறிவிக்கிறோம். நீண்ட காலமாக மசோதாவை நிலுவையில் வைத்திருந்த ஆளுநர் அதனை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்ததன் மூலமாக நேர்மையற்ற செயல் செய்துள்ளார். இதுபோன்று பஞ்சாப் அரசு தாக்கல் செய்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தந்தது. அன்றைய தினம் குடியரசுத் தலைவருக்கு தமிழ்நாடு ஆளுநர் திருப்பி அனுப்பியிருக்கிறார். எனவே மசோதாக்கள் மறுபரிசீலனைக்கு எப்போது தமிழ்நாடு அரசால் அனுப்பி வைக்கப்பட்டதோ அந்த நாளிலிருந்தே அவை ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அறிவிக்கப்படுகின்றன என்று உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் ஜே.பி. பர்திவாலா, ஆர். மகாதேவன் அமர்வு தீர்ப்பளித்தது என்றும் தெரிவித்துள்ளது. இந்த தீர்ப்பின் அடிப்படையில்தான் 10 மசோதாக்களும் அரசிதழில் வெளியாகி இருக்கின்றன. மசோதாக்களை ஆளுநருக்கு தமிழ்நாடு அரசு அனுப்பி வைத்த 2023 நவம்பர் 13ஆம் தேதியில் ஒப்புதல் அளித்ததாக கருத வேண்டுமென அரசிதழில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு உள்ளது என்ற சட்டம் ஒப்புதல் பெறப்பட்டுவிட்டது. இனிமேல் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் தமிழ்நாடு முதலமைச்சரின் வசமாகியுள்ளதாகவும் முரசொலி நாளேடு கூறியுள்ளது. தன்னை ஏதோ இந்த நாட்டின் வேந்தரை போல நினைத்து கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார் ஆளுநர். அதற்கு உச்சநீதிமன்றம் தடுப்பணை போட்டுள்ளதாக முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது. 10 மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் எப்படி ஒப்புதல் வழங்கலாம் என்று சில அதிமேதாவிகள் சொல்லத் தொடங்கியிருக்கிறார்கள். உன் மூக்கை தொடு என்றால் ஓடிப்போய் ஆளுநரின் மூக்கை தொடும் ரகங்கள் இவை என்று முரசொலி நாளேடு சாடியுள்ளது. உச்சநீதிமன்றம் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்திதான் இந்த முடிவை எடுத்துள்ளதே தவிர தனிச்சையாக அல்ல என்றும் முரசொலி நாளேடு விளக்கமளித்துள்ளது. பேரறிவாளன் விடுதலை விவகாரத்திலும் அரசமைப்பு விதி 142 தான் பயன்படுத்தியது உச்சநீதிமன்றம். மாநில அரசின் 161வது பிரிவின் உரிமையை காக்க நாங்கள் 142வது பிரிவை பயன்படுத்துகிறோம் என்பதுதான் பேரறிவாளன் வழக்கில் நீதிபதிகளின் இறுதி முடிவு ஆகும் என்று முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது. அரசியல் சாசன பிரிவு 142 படி முழுமையான நீதியை வழங்குவதற்கு தேவையான எந்த தீர்ப்பையும் அல்லது உத்தரவையும் உச்சநீதிமன்றம் வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றத்தின் அந்த அமர்வு சொன்னது. அதைத்தான் இந்த அமர்வும் சொல்லியிருக்கிறது. சட்டப்படி யார் நடக்க மாட்டார்களோ அவர்கள் விஷயத்தில் சட்டப்படி உச்சநீதிமன்றம் நடக்கும் என்பதை உறுதி செய்துள்ளது உச்சநீதிமன்றம் என்று முரசொலி நாளேடு கூறியுள்ளது. 415 பக்கங்கள் கொண்ட பர்திவாலா மகாதேவன் அமர்வு தனது தீர்ப்பில் 10 சட்ட மசோதாக்களுக்கு சட்ட அங்கீகாரம் அளித்தது ஏன் என்பதை உச்சநீதிமன்றம் விளக்கியிருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி, அரசமைப்பு சட்ட அதிகார அமைப்புகள் என்பவை அரசமைப்பு சட்டத்தால் படைக்கப்பட்டவை, அதனால் பரிந்துரைக்கப்பட்ட வரம்புகளுக்கு கட்டுப்பட்டவை. எந்த ஒரு அதிகாரமும் அதன் அதிகாரங்களை பயன்படுத்துவதிலோ அல்லது துல்லியமாக சொன்னால் அதன் கடமைகளை நிறைவேற்றுவதிலோ அரசமைப்பு சட்ட கட்டுப்பாட்டை மீற முயற்சிக்க கூடாது. ஆளுநர் அலுவலகமும் இந்த கட்டளைக்கு விதிவிலக்கல்ல. அரசமைப்பு சட்ட வரம்புகளுக்கு அப்பால் செல்ல எந்த ஒரு அதிகார அமைப்பும் முயற்சிக்கும் போதெல்லாம் நீதித்துறையானது சீராய்வு அதிகாரத்தை செயல்படுத்துவதன் மூலம் அரசமைப்பு சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்ட வரம்புகளுக்குள் அதிகாரத்தை மீண்டும் கொண்டுவரவும் அரசமைப்பு சட்ட காவலராக செயல்படவும் இந்த நீதிமன்றத்திற்கு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அரசமைப்பு சட்ட உறுப்பு 142 கீழ் உள்ள எங்கள் அதிகாரத்தை நாங்கள் சாதாரணமாகவோ அதை பற்றி ஆழமாக சிந்திக்காமலோ பயன்படுத்தவில்லை. முழுமையான நீதி வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்கான ஒரே வழி இதுதான் என்றும் நீதிபதிகள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே நீதியை நிலைநாட்டி இருக்கிறது உச்சநீதிமன்றம். அதன்படி சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களும் நிறைவேறிவிட்டன. இதில் என்ன சிறப்பு என்றால் ஆளுநரின் கையெழுத்து இல்லாமல், அதுதான் சிறப்பு என்று முரசொலி நாளேடு பெருமிதம் தெரிவித்துள்ளது. கொடியேற்றும் தகுதியை பறித்தார் அன்றைய முதலமைச்சர் கலைஞர். கையெழுத்து போடும் தகுதியை பறித்தார் இன்றைய முதலமைச்சர் என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, ஆளுநர்களை அவர்கள் பதவியில் உட்கார வைத்துக் கொண்டே தகுதி நீக்கம் செய்வது என்பது இதுதான் என்று தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.